Hi friends, welcome to Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காஃபி புட்டிங். ரொம்ப ஈஸியான ரொம்பவே டேஸ்டான ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா ஃப்ளஃபியா இருக்கு அப்படினு. இத நீங்க வீட்ல இருக்கிற காஃபி வச்சே செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பால் 2.5 கிளாஸ், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் இல்லனா அரிசி மாவு 5 டேபிள்ஸ்பூன், பால் பவுடர் 1 அல்லது 2 டேபிள்ஸ்பூன், இது ஆப்ஷனல், தேவையான எடுத்து வச்சுக்கலாம். ஜீனி 3 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன், ஏதாவது ஒரு பிஸ்கட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னே அவசியம் இல்லை. வீட்டில் போட்டுக்க காஃபி இருந்தாலே போதும், ஸ்ட்ரைட்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் காஃபி போடுற டைமில் சூப்பராக செஞ்சிடலாம். கூட கொஞ்சம் சேர்த்து காஃபி போட்டிங்கன்னா அதை செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் 2.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். 2.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. ஜீனி உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த காஃபி மிக்ஸ்சர் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பாலோட அந்த காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க காஃபி வச்சு செய்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் காஃபி இருக்கும்ல, அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும், கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃப்ளேமை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இல்லைனா பொங்கி வடிஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின உடனே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டுன்னு? அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பிஸ்கட் ஃப்ளேவரும் அதில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி மோல்டில் வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க. நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் உள்ள பாக்ஸ்லனாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக்கில் மட்டும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா அது சூடாக இருக்கும். அப்படிங்கிறனால இது கொஞ்சம் ஆறுனதும் 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள். சூப்பரான ஃப்ளஃபியான சூப்பரான காஃபி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக அழகுக்காக கொக்கோ பவுடர் தூவி விட்றேன், அதாவது சாக்லேட் பவுடர். இது இல்லட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே நட்ஸ் கூட போட்டு கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியான சூப்பரான ரெசிபி. நம்ம டெய்லிக்கும் காஃபி குடிக்கிறோம். அந்த காஃபியை கூட கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.